Hello students, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.7ல first question பார்க்க போறோம். question என்னன்னா find the square root of the following rational expressions. அதாவது கொடுத்த rational expressions ஓட square root வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ first subdivision என்ன கொடுத்திருக்காங்க 400 into x power 4 y power 12 z power 16 by 100 into x power 8 y power 4 into z power 4. So இதோட square root தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ square root of 400 into x power 4 into y power 12 into z power 16 by 100 into x power 8 into y power 4 into z power 4. இப்போ ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் மாடுலஸ் வந்து எழுதிக்கலாம். இப்போ 400 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 20. ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம் இன்டூ எக்ஸ் பவர் 4. இப்போ எக்ஸ் பவர் 4 ஓட ஸ்கொயர் ரூட் உங்களுக்கு என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர். அதாவது பவர் வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணுவீங்க. அப்போ 4 டிவைடட் பை 2 என்ன 2. அடுத்து y பவர் 12. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் உங்களுக்கு என்ன வரும் y பவர் 6. அடுத்து z பவர் 16 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன z பவர் 8. ஏன்னா 16 பை 2 8, 12 டிவைடட் பை 2 வந்து 6. ஸோ அப்படி தான் கண்டுபிடிப்போம். இப்போ டினாமினேட்டர் 100 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 10. அடுத்து எக்ஸ் பவர் 8. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் வந்து உங்களுக்கு என்ன வரும் எக்ஸ் பவர் 4. அடுத்து y பவர் 4 இதோட ஸ்கொயர் ரூட் உங்களுக்கு என்ன வரும் y ஸ்கொயர். அடுத்து z பவர் 4 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன z ஸ்கொயர். இப்போ 20 டிவைடட் பை 10 என்ன வரும் 2. ஸோ இது வந்து நம்ம மாடுலஸ்க்கு வெளியிலே கொண்டு வரலாம். ஸோ 2 இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y பவர் 6 இன்ட்டு z பவர் 8 பை எக்ஸ் பவர் 4 இன்ட்டு y ஸ்கொயர் இன்ட்டு z ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 2 பை எக்ஸ் பவர் 4 அதாவது பவர்ஸ் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும் எக்ஸ் பவர் 2 மைனஸ் 4. அப்போ என்ன வரும் எக்ஸ் பவர் மைனஸ் 2. இது நீங்கள் 1 பை எக்ஸ் பவர் 2 அப்படின்னு எழுதலாம். அப்போ உங்களுக்கு இங்கே என்ன வரும் 2. இப்போ 1 பை எக்ஸ் பவர் 2. அப்போது டினாமினேட்டரில் எக்ஸ் பவர் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இப்போ ஒய்க்கு வந்து செக் பண்ணலாம். இப்போ என்ன வரும் y பவர் 6 மைனஸ் 2. அப்போ என்ன வரும் y பவர் 4. ஸோ y பவர் 4 நம்ம மேலே எழுதிக்கலாம். அடுத்து z பவர் 8 பை z பவர் 2. அப்போது z பவர் 8 மைனஸ் 2. அதாவது டிவைட் ஆகும்போது பவர்ஸ் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ 8 மைனஸ் 2 என்ன வரும் இப்போ z பவர் 6. அப்போது z பவர் 6. ஸோ ஆன்சர் என்ன 2 மாடுலஸ் ஆஃப் y பவர் 4 இன்டூ z பவர் 6 பை எக்ஸ் பவர் 2. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போது நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க 7x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் 14x ப்ளஸ் 2 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2x ப்ளஸ் 1 பை 16. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ நியூமரேட்டர் பாருங்கள் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 2 into root 14x plus 2. ஸோ இது நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் 7 into 2 14. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் 2 into root 14. அப்போது எந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது root 14 root 14. ஏன்னா அது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 14. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 2 into root 14. அப்போ இது எப்படி எழுதலாம் இந்த ஈக்குவேஷனை 7x ஸ்கொயர் plus root 14x plus root 14x plus 2 அப்படின்னு எழுதலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா 7x ஸ்கொயர். இந்த 7x ஸ்கொயர்ன்றது அதாவது இந்த 7ன்றது நம்ம root 7 into root 7 அப்படின்னு எழுதலாம். அப்போ root 7 into root 7 into x ஸ்கொயர் plus root 14 நம்ம என்ன எழுதலாம் root 2 into root 7 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா root 2 into root 7 என்ன root 14x plus இப்போ இதையும் நம்ம அப்படியே எழுதலாம். அப்போ என்ன வரும் root 2 into root 7x ப்ளஸ் இப்போ 2 நம்ம எப்படி எழுதலாம் root 2 into root 2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸில் என்ன காமனாக இருக்குது root 7x. அப்போ root 7xை காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் root 7 ப்ளஸ் root 2 ஒரு எக்ஸும் வரும். அடுத்து இப்போது இந்த ரெண்டு டேர்ம்ஸில் என்ன காமனாக இருக்குது root 2. அப்போ root 2ஐ காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் root 7x ப்ளஸ் root 2. அப்போ ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு என்ன வருது root 7x plus root 2 அதே மாதிரி root 7x plus root 2. இப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது நம்ம எப்படி எழுதலாம் அதாவது root 7x plus root 2 the whole square அப்படின்னு எழுதலாமா. அப்போது நியூமரேட்டரை நம்ம எப்படி எழுதலாம் root 7x plus root 2 the whole square. இப்போ டினாமினேட்டர் பாருங்கள் டினாமினேட்டர் என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 by 2x plus 1 by 16. இப்போது எக்ஸ் ஸ்கொயர் இது நம்ம எப்படி எழுதலாம் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி 1 by 16 நம்ம 1 by 4 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ மைனஸ் 1 by 2x இது நம்ம 1 by 4 வர மாதிரி எப்படி எழுதலாம்னா மைனஸ்
2x into 1 by 4 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் மைனஸ் 1 by 2x. ஆனால் மைனஸ் 2x 1 by 4 ரெண்டுமே வந்து ஒன்று தான். அதாவது மைனஸ் 2x 1 by 4ம் மைனஸ் 1 by 2xம் சேம் தான். ஏன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 by 2 தான் வரும். அப்போது இது நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x 1 by 4 ப்ளஸ் 1 by 4 the whole square. இப்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ் மைனஸ் 1 by 4 the whole square அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா சப்போஸ் இப்போ a மைனஸ் பி the whole squareனா நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்போது எக்ஸ் மைனஸ் 1 by 4 the whole square இது நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x 1 by 4 ப்ளஸ் 1 by 4 the whole square. ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷன். அப்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 1 by 4 the whole square. ஸோ இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நியூமரேட்டர் என்ன? √7x ப்ளஸ் √2 the whole square பை டினாமினேட்டர் என்ன? எக்ஸ் மைனஸ் 1 by 4 the whole square. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் வந்து பார்க்கலாம். அப்போ என்ன வரும்? இப்போ மாடுலஸ் ஆஃப் இந்த பவர் 2 வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகும். அப்போ என்ன வரும்? √7x ப்ளஸ் √2 பை டினாமினேட்டர் வந்து எக்ஸ் மைனஸ் 1 by 4. அப்போது மாடுலஸ் இப்போது √7x ப்ளஸ் √2 பை எக்ஸ் மைனஸ் 1 by 4. எல்சிஎம் எடுத்திங்கன்னா டினாமினேட்டர் 4, நியூமரேட்டர் என்ன வரும்? 4x மைனஸ் 1. இப்போ 4 இந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அதை நம்ம வெளியில் கொண்டு வரலாம். அப்போது 4 மாடுலஸ் √7x ப்ளஸ் √2 பை 4x மைனஸ் 1. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன? 121 இன்டூ a ப்ளஸ் பி த ஹோல் பவர் 8 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் பை த ஹோல் பவர் 8 இன்டூ பி மைனஸ் சி த ஹோல் பவர் 8 பை 81 இன்டூ b minus c the whole power 4 into a minus b the whole power 12 into b minus c the whole power 4. இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் b minus c the whole power 8 இருக்குது. டினாமினேட்டரில் b minus c the whole power 4 into b minus c the whole power 4. இது வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். ஏன்னா b minus c the whole power 4 into b minus c the whole power 4 உங்களுக்கு என்ன வரும்? b minus c the whole power 8. அப்போது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் காமனாக இருக்க டேர்ம்னால நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஸோ அப்படி தான் கேன்சல் பண்ணுறோம். அப்போ மீதி இருக்க டேர்ம்ஸ் என்ன? 121 இன்டூ a ப்ளஸ் பி த ஹோல் பவர் 8 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் y த ஹோல் பவர் 8 பை 81 இன்டூ a மைனஸ் பி த ஹோல் பவர் 12. ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போது மாடுலஸ் இப்போது நியூமரிக்கல் வேல்யூஸ் அதாவது 121 அதேமாதிரி 81 நம்ம வெளியில் கொண்டு வரலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 என்ன? 11 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 என்ன? 9. இப்போ மீதி இருக்க டேர்ம்ஸ்லாம் பாருங்கள். a ப்ளஸ் பி த ஹோல் பவர் 8. ஸோ அதோட ஸ்கொயர் ரூட் உங்களுக்கு என்ன வரும்? a ப்ளஸ் பி த ஹோல் பவர் 4 அப்படின்னு வரும். ஏன்னா பவர் வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணுவீங்க. அப்போ 8 by 2 என்ன? 4. அடுத்து இப்போது எக்ஸ் ப்ளஸ் y த ஹோல் பவர் 8. இதோட ஸ்கொயர் ரூட் உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் y த ஹோல் பவர் 4 பை டினாமினேட்டர் இப்போ a மைனஸ் பி த ஹோல் பவர் 12. ஸோ அதோட ஸ்கொயர் ரூட் உங்களுக்கு என்ன வரும்? a மைனஸ் பி த ஹோல் பவர் 6. ஏன்னா 12 டிவைடட் பை 2 என்ன? 6. ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர்.